ஃபஸ்ட்டு வந்து 2 டேஸ் ப்ரூச்சஸ் கிளாஸஸ் சொல்லும்போது எப்படி இவங்க 2 டேஸ் முடிப்பாங்க, எதனா மிஸ் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு தான். ஆனால் சீரியஸாக என்ன தான் டைம் வந்துட்டு ஷார்ட்டாக முடியுது அப்படின்னா கூட அவங்க ஹரியப் பண்ணியோ இல்லைனா அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்தந்த ப்ராப்பராக அவங்க சொல்ல வர விஷயத்தை, அவங்க முடிக்க வேண்டிய விஷயத்தை ப்ராப்பராக முடிச்சிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த டென்ஷன் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் அந்த காமான ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கிறது. நமக்கும் வந்துட்டு அந்த ஹரியப் பண்ணும்போது ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுது. இருந்தாலும் அவங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறதும் அந்த காமான மைண்ட் செட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கூல் ஆக்கி நார்மலாக்கி ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட் வரும்போதெல்லாம் நம்மளாம் இதை பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர வைக்குது. ஸோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஆனால் இதுதான் ட்ரெண்டுன்னு இருக்கும்போது நம்ம தைரியமாக ஸ்டெப் எடுத்து கோ த்ரூ பண்ணுறது நல்ல விஷயம். தேங்க்யூ. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நான் எவ்வளோ ப்ரூச்சஸ் கிளாஸஸ்லாம் ரொம்பவே சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இவ்வளோ நாளாக இவங்க வந்து சேலத்தில் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் இவங்க எப்போ சென்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட என்ன டவுட் இருக்குன்னு கேட்டாலும் கிளியராக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரிமூவ் பண்ணுறாங்க. அதே ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லைக் அவங்க எப்படி அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி எங்களையும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் புதுசாக கற்றுட்ருக்கோம். இன்னும் நிறையா கற்றுக்கிறது எக்ஸைட்டிங்காக இருக்குது.